மரக்காணம் அருகே சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மணலை கடத்திய திமுக பிரமுகரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் அருள்ஜோதி. இவருடைய கணவர் உதயகுமார் ராமலிங்கம் திமுகவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருந்து வருகிறார். இதனை பயன்படுத்தி அருள்ஜோதி கிழக்கு கடற்கரை சாலையோரத்தில் உள்ள தனக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து பல 100 டன் மணல் கடத்தி வந்து விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த கனிம வள கொள்ளை குறித்து கிடைத்த தகவலை அடுத்து திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யன் ஷூ நிகாம் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அருள்ஜோதி தனது கணவர் உதயகுமார் ராமலிங்கம் ஆதரவுடன் சட்டவிரோத மணல் குவாரி நடத்தி வருவது தெரியவந்தது. இதனை அடுத்து சார் ஆட்சியர் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 டிராக்டர் டிப்பர், 1 மினி லாரி, 1 டிப்பர் லாரி மற்றும் பதிவன் இல்லாத JCB வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உதயகுமார் ராமலிங்கம் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.